இந்திய அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக சர்வாதிகார கொடுங்கோல் ஆட்சி நடத்தி கோடிக்கணக்கான இந்திய மக்களின் வாழ்வாதாரங்களையும் பல்லாயிரக்கணக்கான இந்திய மக்களின் உயிரையும் பறித்த கடுமையான குற்றங்களுக்காக மோசடி பிரதமர் மோடியும் இவரது கூட்டாளிகளும் சட்டப்படி தண்டிக்கப்படும் நாள் விரைவில் வரப்போகிறது என எச்சரிக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதம் பிரதமர் மோடிக்கு அனுப்பிச்சிருக்கோம். அந்த கடிதத்தை நான் படிக்கிறேன். இவிஎம் மோசடி பிரதமர் நரேந்திர மோடியே, 50 நாளில் கருப்பு பணத்தை மீட்பேன், இல்லை என்றால் என்னை உயிரோடு கொளுத்துங்கள் என உறுதியளித்து கடந்த 2016 நவம்பர் 8 அன்று இரவோடு இரவாக நீங்கள் கொண்டு வந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கை படுதோல்வியடைந்ததன் காரணமாக இன்று வரை இந்திய மக்கள் பல துன்பங்களை அனுபவிக்கின்றனர். நாடு முழுவதும் ஏராளமான சிறு குறு தொழில்கள் அழிந்து கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரங்களும் வேலை வாய்ப்புகளும் பறிபோய்விட்டன. பணமதிப்பிழப்பு என்பது இந்தியாவில் இதுவரை நடந்த ஊழல்களிலேயே மிகப்பெரிய ஊழலாகும். இது தொடர்பாக நியாயமான விசாரணை நடத்தப்பட்டால் நீங்களும் உங்களது கும்பலும் மிக கடுமையாக தண்டிக்கப்படும் சூழ்நிலை உருவாகும். பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் நாடு முழுவதும் பணம் எடுக்க வங்கி வாசலில் காத்திருந்த ஏராளமான மக்கள் செத்து மடிந்தனர். நீங்கள் சொன்னது போல அப்போதே இந்திய மக்கள் ஒன்று சேர்ந்து உங்களை உயிரோடு கொளுத்தி இருந்தால் நாடு இந்த அளவுக்கு மோசமான நிலையை அடைந்திருக்காது. வேறு ஒரு நாடாக இருந்திருந்தால் பணமதிப்பிழப்பு போன்ற மோசடியான நடவடிக்கையை செயல்படுத்திவிட்டு அந்நாட்டின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் ஒரு நாள் கூட பதவியில் இருந்திருக்க முடியாது. ஆனால் இந்தியாவில் உள்ள ஊழல் கரைப்படிந்த பயங்கரமுள்ள எதிர்கட்சிகளையும் அதிகாரிகளையும் நீதிபதிகளையும் உங்களது சர்வாதிகாரத்தால் பயமுறுத்தி மக்களின் எதிர்ப்பை கட்டுப்படுத்தி இன்று வரை ஆட்சியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பணமதிப்பிழப்பு விவகாரத்தில் மிக மோசமான தோல்வியடைந்தும் கூட உங்களது ஆட்சி அதிகாரத்துக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாத காரணத்தால் எவ்வளவு மோசமான மக்கள் விரோத நடவடிக்கை எடுத்தாலும் யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்ற ஆணவம் உங்களுக்கு அதிகமாகிவிட்டது. ஏற்கனவே குஜராத் முதல்வராக இருந்தபோது உங்களது சுயநல அரசியலுக்காக மதவெறி கலவரங்களை தூண்டிவிட்டு அரசு அதிகாரத்தின் துணையோடு RSS பிஜேபி காட்டுமிராண்டி கும்பல் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்த கொடூரத்தை செய்தவர் நீங்கள். ஆனால் இக்கொடூர கொலைகளுக்காக எந்த தண்டனையும் இன்றி சட்டத்தின் பிடியில் இருந்து உங்களால் தப்ப முடிந்தது. எனவே சட்டத்துக்கு விரோதமாக எதையும் செய்யலாம் என்ற சர்வாதிகார சிந்தனை உங்களுக்குள் ஆழமாக வேரூன்றிவிட்டது. அதனால்தான் பிரதமரான பின்பு இன்னும் அதிகமான அதிகாரம் உங்களிடத்தில் குவிந்திருப்பதால் மேலும் மேலும் சட்டத்துக்கு விரோதமான மக்கள் விரோத செயல்களை துணிந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். மக்களை கசக்கி பிழியும் GST வரி வசூல் முறையை கொண்டு வந்தது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து குறைந்த போதும் இந்தியாவில் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் மீதான வரிகளை உயர்த்தி விலையேற்றம் செய்து பல லட்சம் கோடிகளை மக்களிடமிருந்து கொள்ளையடிப்பது, அநீதியான நீட் தேர்வை கொண்டு வந்து ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கல்வி உரிமையை பறிப்பது, கல்வியை பெரிய கார்ப்பரேட்டுகளின் பிடிக்குள் கொண்டு செல்வது, கார்ப்பரேட்டுகளின் வாராக்கடன்களை வரைமுறையின்றி தள்ளுபடி செய்வது, பொது சொத்துக்களை அம்பானி அதானி போன்ற உங்களது கார்ப்பரேட் கூட்டாளிகளுக்கு தாரை வார்ப்பது, நீரவ் மோடி உள்ளிட்ட உங்களுக்கு நெருக்கமானவர்கள் வங்கிகளில் பல்லாயிரம் கோடிகளை கடன் வாங்கி ஏமாற்றிவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல உதவியது, மினிமம் பேலன்ஸ் இல்லை என்ற காரணம் சொல்லி ஏழை நடுத்தர மக்களிடமிருந்து பல்லாயிரம் கோடிகளை அபராதமாக வசூல் செய்வது, உங்களது விளம்பரங்களுக்கும் சொகுசு வாழ்க்கைக்கும் நாட்டு மக்களின் பல்லாயிரம் கோடி வரிப்பணத்தை வீணடிப்பது என உங்கள் அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளின் பட்டியல் மிக பெரியது. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, அயல்நாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள இந்தியர்களின் கருப்பு பணத்தை கைப்பற்றி இந்திய மக்களுக்கு பங்கிட்டு கொடுப்பது போன்ற பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி 2014 ஆட்சிக்கு வந்தீர்கள். ஆனால் உங்களது ஆட்சியில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான வேலையில்லா திண்டாட்டத்தை இந்திய மக்கள் சந்தித்து வருகின்றனர். உங்களது அரசின் ஊதாரித்தனமான நடவடிக்கைகளால் நாடு மிகப்பெரிய கடன் வலையில் சிக்கியுள்ளது. நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது 54 லட்சம் கோடியாக இருந்த மத்திய அரசின் கடன் இப்போது 101 லட்சம் கோடிகளை தாண்டிவிட்டது. 1947 நாடு சுதந்திரம் பெற்றது முதல் 2014 வரை நாட்டை ஆண்ட அத்தனை பிரதமர்களின் ஆட்சியிலும் வாங்கிய மொத்த கடன் 54 லட்சம் கோடி. ஆனால் உங்களது 6 ஆண்டு கால ஆட்சியில் வாங்கிய கடன் மட்டும் 47 லட்சம் கோடி. இதுதான் ஆட்சி நடத்தும் லட்சணமா? இந்தியாவின் நீதித்துறை, தேர்தல் ஆணையம், CBI உட்பட நாட்டின் தன்னாட்சி அமைப்புகள் அனைத்தையும் உங்களது மோசமான சர்வாதிகார ஆட்சி முற்றிலும் சீர்குலைத்து விட்டது. மதவெறி கலவரங்களை தூண்டுவது, மக்களை பிளவுபடுத்துவது, அரசை ஜனநாயக பூர்வமாக எதிர்ப்பவர்களை அடக்கி ஒடுக்குவது, உண்மைகளை பேச விடாமல் ஊடகங்களை கட்டுப்படுத்துவது என உங்களது கொடுங்கோல் ஆட்சியின் கொடூரங்கள் தொடர்கின்றன. தேர்தல் ஆணைய அதிகாரிகளை உங்களின் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து EVM வாக்கு எந்திரங்களை பயன்படுத்தி தேர்தல் மோசடிகளை மேற்கொண்டு வருகிறீர்கள். இடைத்தேர்தல்களில் உங்கள் கட்சி தோற்பது போல காட்டிக்கொண்டு பொது தேர்தல்களில் EVM மோசடிகளை அரங்கேற்றுவது உங்களுக்கு கைவந்த கலையாகிவிட்டது.
இவிஎம் மோசடி தேர்தல்களின் உச்சகட்டமாக கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மோசடிகளை செய்து மக்களின் வாக்குரிமையை கேலி கூத்தாக்கி ஜனநாயக நடைமுறையை குடிதோண்டி புதைத்து முறையீடாக மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டீர்கள் என பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டுகளை விவிபேட் ஸ்லிப்புகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்த போதே உங்களின் மோசடி தேர்தல் நாட்டு மக்களிடம் அம்பலமாகிவிட்டது. தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மர்ம மரணத்தை தொடர்ந்து உங்களது முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு அடிமை ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் மீது சட்டவிரோதமாக திணித்துள்ளீர்கள். இந்த அடிமை ஆட்சியை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை உங்களுக்கு வேண்டிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிக்கவும் தமிழ்நாட்டை வடநாட்டு முதலாளிகளின் பிடிக்குள் கொண்டு வரவும் சூழ்ச்சி செய்கிறீர்கள். இதற்கு எதிராக தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக எழும் போராட்டங்களை அடக்கி ஒடுக்குவதற்காக தூத்துக்குடியில் பள்ளி மாணவி ஸ்னோலின் உட்பட 14 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட கொடூரம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. தமிழ் உள்ளிட்ட இந்தியாவின் பூர்வகுடி மக்களது மொழிகளை புறக்கணித்து சமஸ்கிருதம், ஹிந்தி ஆகிய மொழிகளை வலுக்கட்டாயமாக திணிக்கும் போக்கு உங்களது ஆட்சியில் அதிகரித்துள்ளது. அரசு நிர்வாகத்தில் பிராமணர்களின் ஆதிக்கம் அதிகரிக்கவும் இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தவர்கள் மற்றும் பழங்குடியின மக்களின் இடஒதுக்கீடு உள்ளிட்ட போராடி பெற்ற உரிமைகளை தட்டி பறிக்கவும் உங்களது அரசு தொடர்ந்து முயற்சிக்கிறது. புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களால் மக்கள் பாதிக்கப்படும் போது மத்திய அரசு சட்டப்படி செய்ய வேண்டிய நிவாரண உதவிகளை நியாயமாக உங்களது அரசு செய்வதில்லை. மக்களிடமிருந்து கசக்கி பிழிந்து வரி வசூல் செய்வதில் மட்டுமே குறியாக உள்ள உங்களது அரசு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதி பங்கீட்டை முறைப்படி வழங்குவதில்லை. இயற்கை வளங்களை பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அவற்றை ஒப்படைக்க வேண்டிய கடமை மத்திய மாநில அரசுகளுக்கு உள்ளது. ஆனால் சுற்றுச்சூழல் திருத்த சட்டம் EIA 2020 மூலம் நாட்டின் இயற்கை வளங்களை கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடிக்க உங்கள் அரசு வசதி செய்து கொடுக்கிறது. புதிய வேளாண் சட்டங்கள் மூலம் நாட்டின் விவசாய துறையை கார்ப்பரேட்டுகளின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்வதற்கான சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களை அதிகமான அளவில் பதுக்கி வைக்க அனுமதிப்பதன் மூலம் மிக கடுமையான விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கப்படுகிறது. உங்கள் ஆட்சியில் நாட்டில் பாலியல் படுகொலைகளும் போதை பழக்கங்களும் பல மடங்கு அதிகரித்து விட்டன. சின்னஞ்சிறு பெண் குழந்தைகள் கூட பாலியல் படுகொலை செய்யப்படுவது சாதாரணமாக நடக்கிறது. இதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு நிர்வாகமும் காவல்துறையும் பல சந்தர்ப்பங்களில் பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளும் போக்கு அதிகரித்துள்ளது. பார் வசதியுடன் கூடிய ரயில்கள் விடுவதன் மூலம் உங்கள் அரசு போதை பயன்பாட்டை அதிகரிக்கும் நோக்கில் செயல்படுவது அம்பலமாகிறது. மேலும் நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர் தியாகம் செய்யும் ராணுவ வீரர்களின் மரணங்களை உங்களது சுயநல அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்ளும் மிக இழிவான போக்கை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கொரோனாவின் பெயரில் கடந்த 8 மாதங்களாக நாட்டில் நடந்து வரும் கொடூரங்கள் மிக பயங்கரமானவை. உலக ஆதிக்க சக்திகளுடன் கூட்டு சேர்ந்து கார்ப்பரேட்டுகளின் நலனுக்காகவும் மக்களை அச்சுறுத்தி முடக்கி ஜனநாயக உரிமைகளை முற்றிலும் பறித்து ஒரு சர்வாதிகார ஆட்சி முறைக்கு உலக மக்களை பழக்கப்படுத்துவதற்காகவும் நடத்தப்படும் கொரோனா நாடகத்தில் இந்தியாவையும் நீங்கள் இழுத்து விட்டுள்ளீர்கள். இதனால் மிக மோசமான பாதிப்புகளை கோடிக்கணக்கான இந்திய மக்கள் சந்தித்து வருகின்றனர். கொரோனாவை வைத்து போலீஸ் அடக்குமுறைகள் நாடு முழுவதும் மக்கள் மீது ஏவப்பட்டன. தமிழ்நாட்டில் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் இருவரும் போலீசாரால் அடித்தே கொல்லப்பட்ட கொடூர சம்பவமே இதற்கு சாட்சி. அவசர கதியில் நீங்கள் அறிவித்த தேவையற்ற லாக்டவுன் காரணமாக நாடு முழுவதும் பல கோடி மக்கள் தொழில்களையும் வேலைகளையும் வாழ்வாதாரங்களையும் இழந்து நிற்கின்றனர். ஏராளமான மக்கள் தங்களின் உயிரை பறிகொடுத்துள்ளனர். நாடு முழுவதும் பல கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் நடந்தே தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்ற கொடூர நிகழ்வுகளை இந்தியா இதற்கு முன் சந்தித்ததில்லை. இந்தியாவில் லாக்டவுன் ஏற்படுத்திய பாதிப்புகளால் மக்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அவலங்கள் பல மடங்கு அதிகரித்து விட்டன. மீள முடியாத பொருளாதார நெருக்கடியில் நாடும் நாட்டு மக்களும் சிக்கி தவிக்கின்றனர். இவ்வளவு மோசமான காலகட்டத்தில் நாடு இருக்கும் சூழ்நிலையிலும் உங்களது கார்ப்பரேட் கூட்டாளிகளுக்கு நாட்டின் பொது சொத்துக்களை கைமாற்றுவதில் தான் நீங்கள் குறியாக உள்ளீர்கள். நாட்டு மக்களின் எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு துளியும் அக்கறை இல்லை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பேச்சை கேட்டு கொரோனா நோயாளிகளுக்கும் மருத்துவ முன்கள பணியாளர்களுக்கும் ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் என்ற தவறான மருந்தை கொடுத்து ஏராளமானோரை படுகொலை செய்துள்ளீர்கள் என பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். விண்வெளி ஆராய்ச்சியில் பல முன்னேற்றங்களை அடைந்து வரும் இந்தியாவில் தான் இன்னும் மனித கழிவை மனிதனை அகற்றும் அவலம் தொடர்கிறது. தூய்மை பாரதம் என பல ஆயிரம் கோடிகள் செலவு செய்யப்பட்டாலும் நவீன கருவிகளின்றி தூய்மை பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களின் மரணங்களுக்கு
முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை. நாட்டின் தலைநகரமான டெல்லியில் மக்கள் சுவாசிக்கும் காற்று முற்றிலும் நஞ்சாக மாறிவிட்டது. இதற்கு தீர்வு காண முடியாத நீங்கள் புல்லட் ரயில், ஸ்மார்ட் சிட்டி, 5 டிரில்லியன் பொருளாதாரம் என வெற்று வாய்ச்சவடால் அடித்து நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி உங்களது ஆட்சியின் அவலங்களை பட்டியலிட்டால் இன்னும் நீண்டு கொண்டே செல்லும். உங்களது ஆட்சியின் இவ்வளவு அநியாயங்களும் நாட்டு மக்களுக்கு தெரியாது என தப்பு கணக்கு போடாதீர்கள். பாரம்பரியமாகவே இந்திய மக்கள் அமைதியான எளிமையான வாழ்க்கையை விரும்புபவர்கள். இந்தியாவானது புரட்சியாளர் புத்தரின் சிந்தனைகளையும் தத்துவங்களையும் முழுமையாக உள்வாங்கிய பூமி. மன நிம்மதியை விட மகிழ்ச்சியானது உலகில் வேறு ஒன்றுமில்லை என்கிறார் புத்தர். இதுதான் மனித வாழ்வை பற்றிய இந்திய மக்களின் பொதுவான கண்ணோட்டம். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் நாட்டு மக்களுக்கு நிம்மதியான வாழ்வு என்பது முற்றிலும் மறுக்கப்பட்டு விட்டது. உங்களது சுயநல சூழ்ச்சி அரசியலுக்காக எப்போதுமே மக்களை பதற்றத்துடன் வைத்திருப்பதை ஒரு நடைமுறை தந்திரமாகவே பின்பற்றி வருகிறீர்கள். இந்திய மக்களுக்கு இந்த உண்மைகள் அனைத்துமே நன்றாக தெரியும். எந்த சுயநலமும் இன்றி நாட்டுக்காகவே தங்களது உயிர்களை மகிழ்ச்சியுடன் அர்ப்பணித்த லட்சக்கணக்கான மாவீரர்கள் வாழ்ந்த நாடு இது. அந்த மாவீரர்கள் இன்றும் கூட கோடிக்கணக்கான மக்களின் உயிரோடும் உணர்வுகளோடும் கலந்து உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மாவீரன் பகத்சிங்கின் மண்ணான பஞ்சாபில் உங்களது கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக நடக்கும் வீரியமிக்க போராட்டங்களே இதற்கு சாட்சி. நாடு முழுவதும் இப்போராட்டங்கள் பரவி கொண்டிருக்கின்றன. அநீதியான ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்ட பாரம்பரியம் மிக்க இந்தியாவில் உங்களை போன்ற புல்லுருவிகளின் கொடுங்கோல் ஆட்சி நீண்ட நாட்கள் தொடர முடியாது. விரைவிலேயே உங்களது மோசடி ஆட்சிக்கு இந்திய மக்கள் முடிவு கட்டுவார்கள். உங்களிடமிருந்து ஆட்சி அதிகாரம் பறிக்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீங்களும் உங்களது கும்பலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி செய்த அத்தனை அட்டூழியங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் நிச்சயம் நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இந்தியாவில் விழிப்புணர்வுள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து மக்களுக்கான ஆட்சியை நிச்சயம் உருவாக்கவும். அப்போது உலகின் எந்த மூலையில் நீங்களும் உங்கள் கூட்டாளிகளும் தப்பிச் சென்றாலும் தேடி பிடித்து இழுத்து வந்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவீர்கள். இது உறுதி. இப்படி ஒரு கடிதத்தை மோடி காமிச்சிருக்கிறோம். இதை தொடர்ந்து ஒரு உறுதிமொழி. நாட்டின் சுதந்திரத்துக்காக 23 வயதிலேயே தனது இன்னுயிரை தந்த மாவீரன் பகத்சிங், பாலுக்கு இயங்காத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு இயங்காத இளைஞன், இதுவே தான் காண விரும்பும் சுதந்திர இந்தியா என கனவு கண்டார். இந்தியாவின் சுதந்திரத்துக்காகவும் ஒரு சமத்துவமான இந்தியாவை உருவாக்குவதற்காகவும் பாடுபட்ட அத்தனை முன்னோடிகளின் கனவும் இதுதான். ஆனால் சுதந்திரத்துக்கு பின்வந்த ஆட்சியாளர்களின் சுயநலம் காரணமாக இந்தியாவில் வறுமையும் ஏற்றத்தாழ்வுகளும் வேலையில்லா திண்டாட்டமும் பாலியல் படுகொலைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து இன்று மோடி ஆட்சியில் இது உச்சகட்ட சீரழிவு எட்டியுள்ளது. நாட்டின் அதிகாரத்தையும் நாட்டு மக்களின் உழைப்பாலும் உதிரத்தாலும் உருவான ஏராளமான செல்வத்தையும் தம்மிடம் குவித்து வைத்துள்ள ஒரு சிறு கும்பலின் சுயநல வெறிக்காக கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வு பலி கொடுக்கப்படுகிறது. இந்த அநீதியை எதிர்த்து போராடுவதும் அனைத்து மக்களுக்கான சமத்துவ சுதந்திர ஜனநாயக இந்தியாவை உருவாக்க உழைப்பதும் நாட்டை நேசிக்கும் அனைவரது கடமையாகும். இக்கடமையை நிறைவேற்றுவதற்காக முன்னின்று பாடுபடுவோம் என்றும் இதற்காக சட்டப்படியான வழிகளில் நாட்டு மக்களை ஒற்றுமையாக அணிதிரட்டுவோம் என்றும் மோடியின் தலைமையில் நாட்டில் நடைபெற்று வரும் சட்டவிரோதமான சர்வாதிகார கொடுங்கோல் ஆட்சியை தூக்கி எறிய உண்மையாக உழைப்போம் என்றும் உறுதியேற்கிறோம். நாட்டுக்கான இந்த சுதந்திர போராட்டத்தில் எங்கள் மீது எத்தகைய அடக்குமுறைகள் ஏவப்பட்டாலும் அவற்றை துணிவுடன் எதிர்கொண்டு இறுதி வரை இந்த லட்சியத்துக்காக சமரசமின்றி பாடுபடுவோம் என சுதந்திர போராட்ட மாவீரர்களின் சாட்சியாக உறுதியேற்கிறோம்.